சிவாய நம. நேற்றைய பதிவில் நம்ம பார்த்துருந்தோம், திருமூலர் பிறப்பு இறப்பு சுழற்சியிலேருந்து விடுபடுறதுக்கு 2 வழிகளை கொடுத்துருந்தார். ஒன்று அறம் செய்யணும், இன்னொன்று தவம் செய்யணும். இன்றைக்கி அந்த அறத்தையும் தவத்தையும் பற்றி திருமூலர் வேறு என்ன சொல்கிறாருன்னு நம்ம பார்க்கலாம். பாடல் எண் 252, முதல் தந்திரம். யாவர்க்குமாம் இறைவர்க்கு ஒரு பச்சிலை, யாவர்க்குமாம் பசுவுக்கு ஒரு வாயுரை, யாவர்க்குமாம் உண்ணும் பொழுது ஒரு கைப்பிடி, யாவர்க்குமாம் பிறர்க்கு இன்னுரை தானே. இறை வழிபாடுங்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயமே கிடையாது. நம்ம நிறைய பூஜைகளோ புனஸ்காரங்களோ கூட இறைவன் நமக்கு எதிர்பார்க்கறது இல்லை. ஒரு 4 இலைகளை வச்சு அவரை வழிபட்டால் கூட அவர் அதை அன்புடன் அதை ஏற்றுப்பார். அதே மாதிரி பசிக்கிற ஒரு பசுவிற்கு ஒரு கைப்பிடி புல்லை போட்டால் போதும் அப்படின்னு சொல்கிறாங்க. யாராவது பசி அப்படின்னு கேட்டாங்கன்னா நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டிலேருந்து ஒரு கைப்பிடி உணவு கொடுங்க. அதே மாதிரி நம்மளால் அது கூட பண்ண முடியல, யாராவது ரொம்ப துன்பத்தில் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு ஆறுதலான ஒரு வார்த்தைகள் சொன்னாலே அது கூட அறம் தான். இது நம்ம எல்லாராலையுமே பண்ணக்கூடியது தான். ஒரு சிலர் நம்ம பார்க்குறோம், அவங்கக்கிட்ட இல்லை அப்படின்னா கூட நம்ம கொடுத்தே ஆகணும்னு கடன் வாங்கியெல்லாம் ஒரு சிலர் அறம் பண்ணுறோம் தர்மம் பண்ணுறோன்னு பண்ணுறாங்க. இந்த அளவுக்கு போக தேவையில்லை. நம்மளுடைய எண்ணம் தான் முக்கியம். இங்கே நம்மளை வருத்தி நம்ம குடும்பத்தவர்களை வருத்தி நம்ம தர்மம் பண்ணணுங்கிறது அவசியம் இல்லை. அதே மாதிரி நம்ம இங்கே இன்னொரு விஷயம் நம்ம புரிஞ்சுக்கணும். இது எனக்கும் கூட நடக்கும். எனக்கு நடந்திருக்குது. இப்போ நம்ம ஏதோ ஒரு நல்ல விஷயம் பண்ணுறோம், ஒருத்தவங்களுக்கு நம்ம ஒரு தானம் கொடுக்குறோம் அப்படின்னா நம்ம மனசுக்குள்ளே ஒரு எண்ணம் வரும், நம்ம பெரிய ஒரு நல்ல விஷயம் பண்ணிட்டோம் இன்றைக்கி அப்படின்னு. அந்த நான் ஒரு நல்ல விஷயம் பண்ணுறேன் அப்படிங்கிற எண்ணம் வரக்கூடாது. அது நம்மளுடைய ஒரு அகங்காரம் தான், அது ஆணவ மலம் தான். அது அந்த எண்ணம் வர்றப்பேவும் நம்மளால் அந்த எண்ணத்தை கட்டுப்படுத்த முடியாது. ஏன்னா நம்ம இந்த மலங்களால் பிடிக்கப்பட்டு இருக்கோம். எண்ணம் வரதான் செய்யும். நமக்கு அது மாதிரி எண்ணம் வந்ததுன்னா நம்ம இறையை நம்ம வேண்டிக்க தான் முடியும். இறைவா, ஆணவமெல்லாம் எட்டி பார்க்குது, அதுக்கிட்டேருந்து எனக்கு கொஞ்சம் காப்பாற்றுங்க அப்படின்னு கண்டிப்பாக நினச்சிக்கோங்க. நான் பண்ணிட்டேன் அப்படிங்கிற அந்த தாட்டை நம்ம மனசுக்குள்ளே வந்துக்கிட்டே தான் இருக்கும். அதை நம்ம முடிஞ்ச அளவுக்கு தவிர்த்துக்க பார்க்கலாம். இது திருமூலர் ஐயா அறம் பற்றி சொல்கிறாங்க. இங்கே தவம் பற்றி இன்னொரு பாடல் இருக்குது. பாடல் 255. தன்னை அறியாது தாம் நல்லார் எண்ணாது, இங்கு இன்மை அறியாது இளையார் என்று ஓராது, வன்மையில் வந்திடும் கூற்றம் வரும் முன்னம், தன்மையில் நல்ல தவம் செய்யும் நீரே. அதாவது நம்மளுடைய உயிர் போகின்ற காலம் வர்றப்போ அந்த யம தர்மராஜர் ஐயோ நீங்கள் ரொம்ப நல்லவங்களே, ஐயோ நீங்கள் ரொம்ப இளமையாக இருக்கீங்களே, ஐயோ நீங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்களே, நீங்கள் ரொம்ப வறுமையில் வாடுறீங்களே அப்படின்னு உங்களை பற்றி அது எதுவுமே அந்த யம தர்மராஜா நமக்கு நினைக்க மாட்டாங்க. நம்ம காலம் முடிகிறப்போ எப்போ முடியுதோ அப்போ உடனே நம்மளை கூட்டிகிட்டு போயிடுவாங்க. அதனால் இருக்கிற காலத்திலே நல்ல தவம் செஞ்சுக்கோங்க. அறமும் தவமும் இறை அன்பும் மட்டும்தான் நம்மளை இந்த பிறப்பு இறப்பு சுழற்சியிலிருந்து விடுபட்டு நமக்கு ஒரு நிரந்தர ஒரு முக்தி நிலையை நமக்கு கொடுக்கும் அப்படின்ட்டு திருமூலர் சொல்கிறாங்க. நம்ம எல்லாருமே அதை கொஞ்சம் முயற்சி பண்ணி பார்க்கலாம். தவம் ரொம்ப கடினமாக நம்ம பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஒரு 10 நிமிஷம் ஒரு 15 நிமிஷம் நம்மளால் ஒரு நாளைக்கு ஒதுக்க முடியாதா? அதை தொடர்ச்சியாக நம்ம பண்ணணும். ஒரு நாள் பண்ணுறேன், 2 நாள் பண்ணுறேன், அதுக்கப்புறம் முடியல, டயர்டாக இருக்குது அப்படின்னு பண்ணாமல் 10 நிமிஷம் நீங்கள் பண்ணிங்கன்னா கூட தினமும் அந்த 10 நிமிஷம் பண்ணுங்கள். முயற்சி செஞ்சு பார்ப்போம். முயற்சி பண்ணால் தான் நமக்கு பலன் கிடைக்கும். அதனால் நம்மளும் முயற்சி செய்வோம். நன்றி.